முக்கிய செய்தி. பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உடல் நலமின்றி மருத்துவமனையில் உள்ளதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை பொதுக்குழுவில் ஈடுபட்டிருக்கிறார். இருவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்கு குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று சேலத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் அன்புமணி தெரிவித்து பேசி வருகிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சேலத்தில் தற்பொழுது பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் அன்புமணி என்னென்ன பேசி வருகிறார்? முழு விவரங்கள். வணக்கம் சலமி. பாமக இளநணி தலைவராக இருந்த அன்புமணி கடந்த 2022ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி அக்கட்சியின் தலைவரானார். மகன் தலைவரான பிறகும் ராமதாஸ் வழக்கம் போல அக்கட்சியின் நிறுவனராக இருந்து செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அது பொதுவெளியில் வெடித்தது. அதைத் தொடர்ந்து தந்தை மற்றும் மகனுக்கு இடையேயான மோதல் காரணமாக அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் யாருடைய தலைமையின் கீழ் செல்வது என குழப்பம் அடைந்தனர். இந்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்டம் வாரியாக பொதுக்குழு கூட்டம் நடத்தி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அன்புமணி ராமதாஸ் இரும்பாலை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது பேசுகையில் அவர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், அதே போல பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் 2 எம்எல்ஏக்களும் விரைவில் பூரண குணமடைந்து திரும்ப வேண்டும், மன அளவிலும் உடல் ரீதியாகவும் இருவரும் குணமடைந்து திரும்பும் களத்திற்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்து இதற்கு அனைவரும் முழு மனதோடு கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கூறி அவர் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் அவர் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்தார். அப்போது குறிப்பாக தற்போது தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய்யானது எனவும் கூடிய விரைவில் இது குறித்து அவர் தன்னுடைய விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அதே போல நம்மளுடைய இந்த பாமகவிற்குள் நிலவக்கூடிய இந்த குளறுபடிகளை மனதில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் இதில் குளிர்காய இருப்பதாகவும் இதிலிருந்து நாம தவிடுபடியாக்கி அனைவரும் மீண்டும் ஒன்றிணைவோம் எனவும் அவர் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் தரப்பிலும் அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் பாமக செயலாளராக இருந்த அருள் ஏற்கனவே தந்தை மகனுக்கு இடையிலான இந்த குளறுபடி நீங்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை உடனடி தீர்வு எட்டவில்லை என்றால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு அவர் ராமதாஸ் வழியில் அவர் நடப்பதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக அன்புமணி தலைமையிலான குழு அவரை சேலம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி வேறொருவருக்கு அந்த பதவியானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சேலத்திற்கு அன்புமணி வருகை தருவதாக அறிவித்த பிறகு இந்த கூட்டத்தில் அவர் புறக்கணிக்கும் வகையிலேயே அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் கருத்துக்கள் நிலவி வந்தது. அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று சேலத்தில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அருள் உடல்நலம் தேறி அவர் மீண்டும் களத்திற்கு திரும்ப வேண்டும் என அவர் கூட்டு பிரார்த்தனை செய்த சம்பவம் தற்போது ஒரு பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.